Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 18/11/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:50க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்டாக்னுடைய ஸ்ட்ரே ரவுண்டு ரிசல்ட்டு டிராஃப்ட் அலாட்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் பாண்டிச்சேரியில் எம்பிபிஎஸ்க்கு என்ன கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சென்டாக்ல இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன், நேற்று எலிஜிபிள் லிஸ்ட் விட்டுருந்தாங்க, இன்றைக்கி வந்துட்டு டிராஃப்ட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 18/11/2025 2 மணிக்குள்ளே உங்களுடைய கொரீஸை வந்து சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுடைய கிரீவியன்ஸஸை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது சென்டாக்கில் 2025 ஸ்ட்ரே ரவுண்டில் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் மார்க்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் 229 மார்க்குக்கு எந்த காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பேஜ் இருக்கிற பிடிஎஃப். இதில் பிடிஎஸில் உங்களுக்கு மகாத்மா காந்தியில் 364 மார்க்குக்கு பாண்டிச்சேரி நேட்டிவிட்டி பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு எம்பிசியில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகே இன்ஸ்டிடியூட்டில் டென்டலில் 182 மார்க்ஸுக்கு பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் பாண்டிச்சேரி நேட்டிவிட்டிக்கு கிடச்சிருக்குது, க்ளோஸ் ஆகிருக்குது. இதுவும் ஸ்ட்ரே ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் தான். அதே போல் மகே இன்ஸ்டிடியூட் பிடிஎஸில் அவுட் சைடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 114 மார்க் வரைக்குமே டென்டல் ரவுண்டு அதாவது ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் டென்டலில் பார்த்தீங்கன்னா 418 மார்க்குக்கு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடச்சிருக்குது. இப்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் அவுட் சைடு கேண்டிடேட்டுக்கு 120 மார்க்குக்கு ஸ்ட்ரே ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போது எம்பிபிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியில் ஸ்ட்ரே ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் அவுட் சைடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 367 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்குது இந்த ஸ்ட்ரே ரவுண்டில். அதே போல் உங்களுக்கு பிம்ஸில் பார்த்தீங்கன்னா 328 மார்க்குக்கு அவுட் சைடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது இந்த ஸ்ட்ரே ரவுண்டில். அடுத்தது மணக்குள விநாயகில் பார்த்தீங்கன்னா 290 மார்க்ஸுக்கு 290 மார்க்குக்கு அவுட் சைடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. அதே போல் உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் எம்பிபிஎஸ் ஸ்ட்ரே ரவுண்டில் 229 மதிப்பெண்ணுக்கு அவுட் சைடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு ஸ்ட்ரே ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. ஸோ சென்டாக்கில் 2025 ஸ்ட்ரே ரவுண்டினுடைய க்ளோசிங் மார்க் 229. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி. அப்போது இதுதான் வந்து சென்டாக் 2025 ஸ்ட்ரே ரவுண்டினுடைய க்ளோசிங் மார்க் 229. காலேஜ் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா. ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டாக்கினுடைய க்ளோசிங் மார்க் ஃபார் 2025 ஸ்ட்ரே ரவுண்டினுடைய கட் ஆஃப். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் அப்புறம்
சென்டாக்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆயிடுச்சு. அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஓவர். இப்போது அலாட்மெண்ட் கிடச்சி எனக்கு சேர விருப்பம் இல்லைன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாராவது மாணவர்கள் சேராமல் விட்டால் இனி ஒரு ரவுண்டு, அதாவது ஸ்ட்ரே ரவுண்டு 1, அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதை பற்றின அப்டேட் கிடைச்ச உடனே நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனாக அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day.